இந்த ரமலான் மாதம் முழுக்க நமக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம், நம்ம ஊர்லேயே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, இருக்கக்கூடிய டெக்ஸ்டைல் கடைகள் அதெல்லாம் என்ன செய்வாங்கன்னா, அந்த நோன்பு வர்றதுக்கு முன்னால் நோன்பு அட்டவணை அப்படின்ட்டு ஒரு துண்டு பிரசுரம் அவங்க கடை விளம்பரத்தை போட்டு அடிச்சிடுவாங்க. அதில் வந்து முதல் நோன்புலேருந்து கடைசி நோன்பு வரைக்கும் அந்த டேட்டோட சஹருடைய ஆரம்ப நேரம், அதே மாதிரி சஹர் முடிவு நேரம், இஃப்தார் நேரம், இடையில ப்ரே டைமுகள் இதெல்லாம் போட்டு அதில் கண்டிப்பாக ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, நோன்பின் நீயத்து அப்படி என்று அடிச்சிருப்பாங்க. நவைத்து சௌமகதீன் அன்னதாயி ஃபர்லி ரமலான் ஹாதிஹி சனத்தில் இல்லாஹி தஆலா அப்படிங்கிற அந்த நீயத்து போட்டிருப்பாங்க. அதே மாதிரி நோன்பு திறக்கக்கூடிய துவா அதையும் வந்து எழுதியிருப்பாங்க. இது பரவலாக இருக்கும். அந்த வருஷம் வராதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு பேப்பர் ரொம்ப பற்றாக்குறையாக இருக்குது. எக்ஸாமு கூட நடத்துறதா இல்லையான்ற ஒரு நிலைமையில நம்ம நாடு இருக்குது. ஆனாலும் அந்த நீயத்து வைக்கிறது அப்படிங்கிறதுல நிறைய பேருக்கு ரொம்ப பெரிய சர்ச்சை இருக்குது. இந்த சஹருடைய நேரம் இருக்குது இல்லையா, அந்த சஹருடைய நேரத்தில் எழும்பி சாப்பிட்டு முடிஞ்சிட்டு அந்த பாங்கு சொல்றதுக்கு இடையில உட்காந்து நீயத்து வைப்பாங்க. பெரியவங்க சின்ன குழந்தைகள்லாம் அப்படியே உட்கார வச்சுட்டு நீயத்து சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க. சொல்லுங்க, ஒரு ஊர்ல 3 தடவை 7 தடவை அப்படின்னு நவைத்து சௌமகதீன் அன்னதாயி ஃபர்லி ரமலான் ஹாதிஹி சனத்தில் இல்லாஹி தஆலா, இந்த வருஷத்து ரமலான் மாசத்து பர்லான நோன்பை அதாவாக நான் பிடிக்க நாளை பிடிக்க நீயத்து வைக்கிறேன், அல்லாஹ்வுக்கு அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுல் ஹய்யுல் கய்யூம் அப்படிங்கிற அந்த துவாவை சொல்லி கொடுப்பாங்க. 3 தடவை 4 தடவை அப்படி சொல்லி கொடுத்துட்டு அதோட தான் சரி நம்ம நோன்பு அப்படின்ற ஒரு முடிவுக்கு வருவாங்க. ஒரு சிலர் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பாங்கு சொல்லிட்டோம், ஐயையோ நீயத்து வைக்கலையே அப்படின்னு, நோன்பு இல்லை அப்படின்ற ஒரு நிலைமைக்கு கூட போயிட்டே இருக்கிறாங்க. நீயத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் இந்த நீயத்தை சொல்லி தந்திருக்கிறார். நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நவைத்து சௌமகதீன்ங்கிற துவாவை சொல்லி தந்தாங்களா, சஹாபாக்கள் செஞ்சாங்களா, ஏதாவது மதுஹபுகள் அது இருக்குதா, நம்ம மதுஹபுகளை நம்ம பின்பற்றோம் இமாம்கள் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா எந்த மதுஹபுலையும் கிடையாது. சஹாபாக்கள் சொல்லல, தாபீன்கள் சொல்லல, தபு தாபீன்கள் சொல்லல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லல. ஏதோ ஆரம்ப காலத்தில் உள்ள ஆலிம் சாக்கள் இதை சொல்லி தந்திருக்கிறாங்க. புத்தகங்கள்ல இருக்குது. இந்த நவைத்து சௌமகதீன் அப்படிங்கிறது நாளைய நோன்பை ஃபர்லான நோன்பை அதாவாக நான் பிடிக்கிறேன் அப்படிங்கிறத நான் எண்ணம் கொள்கிறேன். நவைத்துவன்னா நான் நீயத்து வைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. நீயத்துங்கிறது பாருங்க ஒரு அரபு சொல்லு. நீயத்துங்கிறது ஒரு அரபு சொல்லு. நவைத்துவன்னா எண்ணம் கொள்கிறேன் அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தமா இருக்குது. அப்ப இது சம்பந்தமாக இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னமல் அமாலு பின்னியாத், எல்லா அமல்களுமே அவருடைய நீயத்துக்களை கொண்டுதான் இருக்கிறது. நீயத்து என்ன பாருங்க, எண்ணங்கள். அவருடைய எண்ணத்தை கொண்டுதான் அவருடைய அமலுக்கு கூலி இருக்குது அப்படின்னு ஒரு நீண்ட ஹதீஸ் பாருங்க. அப்போ ஒரு மனிதன் வந்து அல்லாஹ்வுக்காக அவனுடைய தூதருக்காக தன்னுடைய இருக்கக்கூடிய இடத்தை விட்டு மார்க்கத்தோடு வாழக்கூடிய ஒரு இடத்துக்கு போறானோ, அதை ஹிஜ்ரத்னு சொல்றது. அப்படி ஹிஜ்ரத்து போறானோ அவனுடைய ஹிஜ்ரத் வந்து அல்லாஹ் ரசூலுக்காக இருக்கும். எவன் வந்து அங்க போனா ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணலாம்னு போறானோ அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிடுவான். அங்க போனா பணம் சம்பாதிக்கலாம்னு போறானோ அவன் அங்க பணத்தை சம்பாதிச்சிடலாம். எனவே யாரினுடைய எண்ணம் எப்படி இருக்குதோ அவனுடைய விஷயம் அப்படித்தான் அப்படிங்கிறத நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த ஹதீஸை வைத்துட்டு அந்த நீயத்தெல்லாம் உருவாகுது. அது வந்து நோம்புக்கு மட்டுமில்லை, தொழுகைக்கு கூட முன்னாடி போய் நின்றுக்கிட்டு வந்து உஸல்லி ஃபர்ல அர்பஅ ரக்காத்தின் அப்படின்னு சொல்லிட்டு தக்பீர் கட்டுவாங்க. அப்ப இந்த நீயத்துக்கள் எல்லாத்துக்குமே நீயத்து. குளிப்பு கடமையா, முன்னால போய் குளிக்கிறதுக்கு நீயத்து, இப்படி நீயத்து வைக்கணும். ஐயோ நான் உது செஞ்சுட்டேன் நீயத்து வைக்க மறந்துட்டேன், நான் பர்லான குளிப்பு குளிச்சுட்டு நீயத்து வைக்க மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்கங்க. இந்த நீயத்தை பொறுத்த வரைக்கும் இதை வாயால மொழிகிறதா இல்லையா அப்படிங்கிறத நாங்க முதல்ல தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும். நம்ம ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொரு உறுப்புகள் இருக்குது. பார்வை கண்ணு, செவிப்பு கேள்வி காது, சுவைத்தல் நாக்கு, இப்படின்னு ஒவ்வொன்றுக்கு இருக்குது இல்லையா. பேசுதல் வாயி, நினைத்தல் உள்ளம். அப்ப நீயத்துங்கிறது எண்ணம் கொள்ளுதல், நினைத்தல். அப்ப நீயத்தை எப்படிங்க உச்சரிக்கிறது? நீயத்துங்கிறது மனசுல வர எண்ணம். அதுக்கு எதுக்கு வார்த்தை? நான் சொல்றேன், நீங்க விழிக்கிறீங்க, இன்னைக்கு டவுனுக்கு போய் மரக்கரையை வேண்டிட்டு வரும்போது உமா பார்த்துட்டு வரலாம் அப்படின்ற எண்ணத்தோட நான் வந்தேன் அப்படின்னு சொல்றீங்க. சரி, நீங்க வெளிக்கிடும் போது பேக்கை தூக்கிட்டு சொன்னீங்கன்னா, இன்று நான் சந்தைக்கு போய் மரக்கரை வகைகள் எல்லாம் வாங்கி விட்டு வரும்போது என்னுடைய தாயை சந்தித்து விட்டு வருவேன், அல்லாஹ்வுக்காக அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னீங்களா? ஆனா அவங்கள்ட்ட சொன்ன யாராவது கேட்டா நீங்க என்ன சொல்றீங்க? அவங்கள பாக்குற நீயத்தோட தான் வந்தீங்க, உங்களை பார்க்குற எண்ணத்தோட தான் வெளிக்கிட்டேன்றான். எண்ணம் என்பது மனதுக்குள் வருமே தவிர வார்த்தைகளால் வெளியில வராதுங்க. அப்ப நீங்க நோம்பு வைக்கிற எண்ணத்துல தானே அந்த ஜாமத்துல எழுப்பி சாப்பிடுறீங்க. இவ்வளவு நாளா நம்ம அந்த ஜாமத்துல சாப்பிடுறதே இல்லையே. அந்த நேரம் யாருக்குமே சாப்பிடக்கூட முடியாது. ஆரம்பத்துல கொஞ்ச நாளைக்கு நமக்கு சகருக்கு சாப்பிடக்கூட முடியாம, ஏன்னா அந்த நேரத்துல சாப்பிட்டு பழக்கம் இல்லை. அந்த நேரத்துல எழுந்து கண்ணை கசக்கிட்டு வாயப்பாலை வாஷ் பண்ணிக்கிட்டு அப்படியே உட்கார்ந்துக்கிட்டு ரொம்ப ஒரு வெறுப்பான ஒரு விருப்பம் இல்லாத பசிக்காத ஒரு நேரத்துல உட்கார்ந்து ஏதோ சாப்பிட்டாகணும், பவல் முழுக்க நம்ம சாப்பிடாம இருக்கணுமே, தண்ணி குடிக்காம இருக்கணும் அப்படின்னு உட்கார்ந்து சாப்பிடுறீங்களே, என்ன தேவை இருக்கிறதுக்காக அந்த நேரத்துல எழும்பி சாப்பிடுறீங்க?
அப்போ என்ன அது நோன்பு வைக்கிறது, அதுதாங்க எண்ணம். அதை அல்லாவுக்காக செய்கிறோம் அப்படிங்கிறது உங்கள்கிட்ட இருக்குதா இல்லையா? அல்லாவுக்காக செய்யணுங்கிறதுனால தானே அதை கரெக்டாக பண்ணுறீங்க, இல்லாட்டி தூங்கிட்டு போயிடலாமே. எனவே அதுதான் எண்ணம். நீங்க நாளைக்கு நோன்பு வைக்கணுங்கிற எண்ணத்துல தூங்குறீங்க, நோன்பு வைக்கணும்னு எழும்புறீங்க, நோன்பு வைக்கணும்னு சாப்பிடுறீங்க, அதுதான் நீயத்தை தவிர நீயத்துங்கிற ஒரு வார்த்தை ஜாலமே மார்க்கத்தில் ஹதீதுகளில் கிடையவே கிடையாது. இமாம்கள் கூட சொல்லவே இல்லை. பிற்பட்ட காலத்துல நம்ம நாட்டில் இந்தியாவில் வந்த சில அறிஞர்கள் எழுதி வச்சாங்களே தவிர, சில மௌலைமார்கள் உருவாக்கினார்களே தவிர மார்க்கத்தில் அது இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் அஹ்தஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்துன். எங்களுடைய இந்த மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை யாராவது புதிதாக கொண்டு வந்தால் அது நிராகரிக்கப்படும் என்றாங்க. யாரா இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே நீயத்து என்பது ஒன்று வார்த்தைகளால் வருவதில்லை, எண்ணங்களால் வருவது. கண்டிப்பாக அல்லாஹ்வுக்காக நாம் இந்த மாதம் முழுக்க நோன்பு வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தூங்கி, எண்ணத்தோடு எழுந்து, எண்ணத்தோடு சாப்பிடுவோம். கண்டிப்பாக அது நம்ம நோன்பாக இருக்கும். சில நேரத்தில் நம்ம தூங்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, தூங்கும்போது என்ன எண்ணம், நாளைக்கு நோன்பு வைக்கணும், சஹருக்கெல்லாம் எழும்பிடணும், 3:30 மணிக்கே எழும்பிடணுன்ற எண்ணத்தோட தானே தூங்குறீங்க. கண் விழிபடல, தூக்கம் முகைச்சு போச்சு. சுபகுக்கு வாங்க சொல்லும் போது தான் உங்களுக்கு கண்ணு விழிபடுது. ஐயோ எழும்பலையே, சாப்பிடலையே, நீயத்தை வைக்கலையேன்னு விட்டுறாதீங்க. தூங்கும்போதும் அந்த எண்ணத்தோட தான் தூங்கினீங்க. கண்டிப்பாக நம்ம நோன்பு தானுங்கிறத புரிஞ்சு கொள்ளணும்.